லியோவுக்கு சிங்கத்திற்கு ஆகாத ஒரே விலங்கு வந்து கழுதைப்புலி தான். 2 கேரக்டர் அவர் வந்து 2 கெட்டப்பில் வரக்கூடிய ஒரு நடிகராக இருக்கலாம். வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ரெட்டை வேடமாக இருக்காது. இது பார்த்தீங்கன்னா ஒரு காட்சியிலேருந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. சூப்பராக இருக்குது. ஒரு ஹாலிவுட் போஸ்டர் மாதிரி இருக்குது. வந்து இதெல்லாம் லோகேஷோடைய ஐடியாவாக தான் இருக்கும். வந்து அதை தாண்டி நீங்கள் சொல்கிற மாதிரி அதை வந்து உன்னிப்பாக கவனிச்சு இந்த 2 பல்லு தெரிக்கிற மாதிரியான ஒரு சுத்தியலோடு இருக்கிற ஒரு அந்த பல்லு வந்து நம்ம விக்ரம் படத்தில் வந்து சந்தனம் இருப்பார் இல்லையா சார், அங்கே 2 கோல்டு பல்லு கிளிப்பு போட்டிருப்பாரு. இந்த பல்லு அவருடையது அப்படின்னு கணிக்கிறாங்களே. எப்படி நந்தா அதெல்லாம் வந்து எங்கேருந்து எங்கே பிடிச்சின்னு வரீங்க? இதை இல்லை சார், எல்சியூ அப்படின்னு யோசிக்கும் போது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இல்லை உண்மைதான் வந்து. ஆனால் சூர்யா சார் அந்த படத்தில் வந்து எதுவுமே ஒரு ஷூட் போன மாதிரி எந்த ஒரு தகவலுமே வெளியாகலையே. எந்த வகையில் கனெக்ட் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆமாம், எனக்கு சொன்ன மாதிரி எப்படியா இருந்தாலும் வந்து சூர்யா உள்ளே வந்து ஒரு அரை நாள் நடித்தா கூட விஷயம் வந்துட்டு இருக்கோம். ஆனால் அவர் செட்டுக்குள்ளே வந்த மாதிரியே தெரியல. அதுக்கான சில விஷயங்கள்லாம் அவங்க சொல்கிறாங்க. அதுதான் வந்து ஒரு பெரிய சஸ்பென்ஸாக இருக்குது. விஜய் பிறந்தநாள் முன்னிட்டு அப்படியே லியோ திரைப்படத்துடைய அந்த போஸ்டர் ஒன்று விட்டாங்க. அந்த போஸ்டரை டீகோட் பண்ணி ரசிகர்கள் அதையும் கொண்டாடி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக அந்த விஜயோடைய லுக்கை பார்த்தீங்கன்னா சார், அந்த ஹேர் ஸ்டைல் இருக்கு இல்லையா, அது அப்படியே சிங்கத்துடைய முகமாக இருக்குது லியோ அப்படின்னும். பக்கத்துலேயே ஹைனா இருக்குது. அந்த ஹைனாவே மாற்றி நிறைய பேர் தப்பாக சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, பார்த்தீங்களா? அது ஓனாயின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து நரின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு கழுதைப்புலி அப்படின்றது தெரியல. லியோவுக்கு சிங்கத்திற்கு ஆகாத ஒரே விலங்கு வந்து கழுதைப்புலி தான். நீங்கள் வந்து சிங்கம் பயப்படுற ஒரே விலங்கு கழுதைப்புலி தான். நீங்கள் டிஸ்கவரி சேனல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கம் வேட்டையாடி அதை சாப்பிட்டுட்டு இருக்கோம். அசால்ட்டாக போய் கழுதைப்புலி அப்படி நிற்கும், கர்றணும் சிங்கம் வந்து. ஆனால் வந்து உள்ளுக்குள்ளே ஒரு அச்சம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதற்கு காரணம் என்னென்னா கழுதைப்புலியோட கடி இருக்குது பாருங்கள். அவ்வளோ பவுண்டு கடியாக அது வந்து கடிச்சு எலும்பியே மாவாக ஆக்கிடுமா. அதனால தான் அந்த விலங்குகள் அதை பார்த்து பயப்படுது. அந்த ஐனாவே போட்டு தள்ளுற சிங்கனால அந்த ஐனாவே என் பக்கத்தில் வச்சுங்கிற லியோ நாடு அப்படின்ற அளவுக்கு வந்து அந்த போஸ்டரில் ஒரு விஷயம் வந்து டிகோட் ஆகிருந்தது. ஓகே சார், அதே மாதிரி அந்த போஸ்டரில் வந்து அந்த லியோ அப்படின்னு எழுதியிருக்க அந்த ஒரு காயின் மாதிரி இருக்கு இல்லையா சார், அந்த காயின் வந்து முழுக்க அந்த ஒரு பிளட் கலரில் ஒரு ரெட் கலரில் இருக்குது. இதற்கு முன்பு அந்த லியோ அந்த காயின் வந்து கோல்டு கலரில் இருந்துச்சு. இப்போ இந்த ரெண்டையும் வேறுபடுத்தி காட்டுறாங்களே, என்னவா இருக்கும்? ஆமாம், இந்த பாடலுடைய துவக்கத்தில் கூட பார்த்தீங்கன்னா அந்த காயின் வருது, ஆனால் கோல்டு கலரில் தான் இருக்குது. நீங்கள் சில இதுவெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டர்ஸ் மாதிரி வர இதுவில் பார்த்தா ரெட் கலரில் இருக்குது. ஒரு என்ன சொல்ல வராருன்னு தெரியல. வந்து எனக்கு தெரிஞ்சு லோகேஷ் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை அவர் வந்து அதே போல் லோகேஷோடைய அந்த ஒரு போஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணவே பார்த்தீங்களா சார், ஒரு நெருப்பு வைக்கிறாரு, ஒரு நீர் மாதிரி ஒரு படிக்கட்டு இந்த மாதிரி வைக்கிறாரு. அப்போ அந்த 2 கேரக்டர் நம்ம வந்து லியோ அண்ட் பார்த்திபன் 2 கேரக்டரில் விஜய் பண்ணியிருக்காரு. தெரி மாதிரி ஆல்டர் ஈகோ இப்போலாம் சொல்லிட்டு இருந்தோமே சார், அது ஏறக்குறைய கன்ஃபார்ம்னு எடுத்துக்கலாமா? இல்லை, ஏறக்குறைய அந்த கெட்டப் அந்த விஷயங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது அதாவது வந்து டூயல் ஆக்டாக இருக்காது. 2 கேரக்டராக அவர் வந்து 2 கெட்டப்பில் வரக்கூடிய ஒரு நடிகராக இருக்கலாம். வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ரெட்டை வேடமாக இருக்காது. 2 கெட்டப்பில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கலாம். காஷ்மீரில் ஒரு கெட்டப்பு, அங்கே ஒரு குடும்பம், காஃபி ஷாப்பில் இருக்கிற ஒரு அமைதியான இல்லை ஒரு சாக்லேட் ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிற ஒருத்தர், யாரையோ ஒருத்தர் சீன்றாங்க, அவரை வந்து அவர் கொந்தளிக்கிறாரு, அவங்கள போட்டு தள்ளுறாரு. யாரும் தெரிய வருது, அட நம்ம லியோ அவனை இங்கே வர வைக்கணும், வர வச்சா தான் நம்ம பழைய ஆளை இங்கே வர வைக்கணும்னு இங்கே வரும்பொழுது நிஜமான லியோவாக அவங்க மாதிரி சம்பவம் பண்ணுறது தான் இது கதையாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நான் ஓகே சார், அதே மாதிரி அந்த சுத்தியலை வச்சு ஒரு அடிப்பார், 2 பல்லு தெரிக்கும். அந்த 2 பல்லு யாருடையது என்று தெரியுமா அப்படின்னு வீடியோக்கள் கணிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதை கவனிச்சிங்களா? ஆமாம், 2 பல்லு பறக்கிற மாதிரியான ஒரு விஷயம் அதில் இருந்தது. அது என்னடா வந்து அடித்த அடியில் பல்லே பறக்குதுன்னு ரொம்ப கோபமாக இருக்குது. ரெண்டாவது அந்த போஸ்டர் வந்து உண்மையிலே பாராட்டியாகணும். ஏன்னா விஜய்க்கு இதுக்கு முன்னாடி வந்த போஸ்டர்ஸ்லாம் வந்து ஒரு கமர்ஷியலாக இருக்கும். அது கமர்ஷியல்னால் என்ன, அதுக்குன்னே உட்காந்து ரெடி பண்ணுவாங்க, நைட் அண்ட் எல்லாம் பண்ணி அதை நிறைய போஸ்டர்ஸ்லாம் ரிஜெக்ட் பண்ணி இதெல்லாம் இப்படி வரணும். ஒரு கமர்ஷியல் ஹீரோவுக்கு என்னெல்லாம் பண்ணுவாங்களே, இதை பார்த்தீங்கன்னா ஒரு காட்சியிலேருந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. சூப்பராக இருக்குது. ஒரு ஹாலிவுட் போஸ்டர் மாதிரி இருக்குது. வந்து அதெல்லாம் வந்து உண்மையிலே இதெல்லாம் லோகேஷோடைய ஐடியாவாக தான் இருக்கும். வந்து அதை தாண்டி நீங்கள் சொல்கிற மாதிரி அதை வந்து உன்னிப்பாக கவனிச்சு இந்த 2 பல்லு தெரிக்கிற மாதிரியான ஒரு சுத்தியலோடு இருக்கிற ஒரு விஷயம். அந்த பல்லு வந்து நம்ம விக்ரம் படத்தில் வந்து சந்தனம் இருப்பார் இல்லையா சார், அங்கே 2 கோல்டு பல்லு கிளிப்பு போட்டிருப்பாரு. இந்த பல்லு அவருடையது அப்படின்னு கணிக்கிறாங்களே. எப்படி நந்தா அதெல்லாம் வந்து எங்கேருந்து எங்கே பிடிச்சின்னு வரீங்க? இதை இல்லை சார், எல்சியூ அப்படின்னு யோசிக்கும் போது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இல்லை உண்மைதான். வந்து எல்லாமே அந்த படங்கள் அவர் லோகேஷோட படங்கள் தான். ஏதாவது ஒரு இடத்துல வந்து எல்சியூ கனெக்ட் பண்ணும் இந்த படம் அப்படின்னு அவங்க ஏன்னா அது பெரிய சஸ்பென்ஸாகவே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த பல்லு அவருடைய பல்லாக இருக்காங்க, ஏன் அந்த பல்லை வந்து 2 தங்க பல்லாக காமிக்கணும் விஜய் சேதுபதிக்கு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஒருவேளை இந்த விஷயம் அதில் கனெக்ட் ஆகுதா, அது எல்சியூக்குள்ளே வருதான்ட்டு வந்து ஒரு சஸ்பென்ஸான ஒரு விஷயம் தான் அது. அதே போல் மேலே ஒரு கோட்ஸ் போட்டிருந்தாங்க சார், கட்டுக்கடங்காத நதிகளுடைய உலகத்தில் அமைதியான நீர் வந்து ஒன்று தெய்வீகமான ஒரு இடமா மாறும், இல்லை பேய்களோட உறைவிடமாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்களே, இதற்கான அர்த்தம் என்ன சார்?
இது வந்து உண்மையாக வந்து முழுக்க முழுக்க இந்த ஹாலிவுட் ஸ்டைல்லையே இருந்தது வந்து அவங்க தான் அந்த மாதிரியான அந்த வார்த்தைகள்லாம் போடுவாங்க அவங்க தான் வந்து ஏன்னா வந்து இதுக்குள்ளே போய் அவங்க கதையை கண்டுபிடிக்கிட்டோம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமாக இருக்கிறவனை ஒருத்தன் சீண்டி விட்டால் அவன் எப்படி ஆவான் அவன் வேறு மாதிரியான ஒரு தளத்துக்கு வருவான் இல்லைனா ஒரு சாதாரண மனிதன் எப்படி அவன் வந்து இருந்தான் அவன் எப்படி மாறினான் அப்படின்னு எது வேணாலும் அதை வச்சுக்கலாம் ஏறக்குறைய அது பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஹார்டான ஒரு வார்த்தையாக தான் இருக்குது நீங்கள் என்ன தான் வந்து அதை வந்து கனெக்ட் பண்ணாலும் வந்து முடியல அதை வந்து சூப்பராக வந்து ஆங்கிலத்தில் இங்கிலீஷில் தான் அதை கொடுத்துருந்தாங்க எதன்னு நம்ம சொல்லவே முடியல வந்து அதான் மொத்தத்தில் வந்து ஒருத்தனை நீ சீண்டினா அவன் வந்து வேறு மாதிரி ஆகிடுவான் அதான் ஓகே சார் இப்போ இந்த சீண்டாத அந்த தேல் கொடுத்து சீண்டாத இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நம்ம ரோலெக்ஸுமே வருவார் அப்படின்னு சொன்னல சார் ஆனால் சூர்யா சார் அந்த படத்தில் வந்து எதுவுமே ஒரு ஷூட் போன மாதிரி எந்த ஒரு தகவலுமே வெளியாகலையே எந்த வகையில் கனெக்ட் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆமாம் எனக்கு சொன்ன மாதிரி எப்படியா இருந்தாலும் வந்து சூர்யா உள்ளே வந்து ஒரு அரை நாள் நடித்தா கூட விஷயம் வந்துட்டுருக்கோம் ஆனால் அவர் செட்டுக்குள்ளே வந்த மாதிரியே தெரில ஒருவேளை சூர்யாவோட வீட்டில் போய் எடுத்திருந்தா கூட அங்கே இருக்கிறவங்க யாராவது வெளியே வந்து இந்த சமையல் வேலை பண்ணுறவங்களாம் வந்து லியோவில் நடிக்கிறாருன்னு கூட சொல்லியிருக்கலாம் ஆனால் இது எப்படி வந்து உள்ளே சேர்ப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிற மாதிரி வந்து ஒரு சஸ்பென்ஸாகவே இருக்குது ஏன்னா திரும்ப திரும்ப ரோலெக்ஸ்ன்ற பேரை அவங்க டீகோட் பண்ணிக்கிட்டே வராங்க அவங்க அதுக்கான சில விஷயங்கள்லாம் அவங்க சொல்கிறாங்க அதுதான் வந்து ஒரு பெரிய சஸ்பென்ஸாக இருக்குது அதே மாதிரி சார் அந்த ஹைனா பார்த்தீங்களே அந்த நம்ம விஜய் சாரோட அந்த ஹேரை பார்த்தீங்கன்னா அந்த சிங்கம் மாதிரி ஒரு அந்த ஹேரோட அப்படி கனெக்ட் பண்ணி ட்ரா பண்ணிங்கன்னா சிங்கம் வர மாதிரி இருக்குது ஆல்ரெடி நம்ம படத்தில் வந்து ஒரு சிங்கம் வந்து ஒரு கிராஃபிக்ஸ் ஒர்க் நடந்துகிட்டு இருக்குன்னு சொன்னால சார் அதை மீன் பண்ணுற மாதிரி இதை சொல்கிறாங்களா இல்லை இருக்கலாம் மேபி அந்த கிராஃபிக்ஸ் சிங்கத்தை கூட சொல்லியிருந்தாங்க வந்து அது ரொம்ப காமெடியாக ஆகிடக்கூடாது அது ரொம்ப வந்து அது படத்தில் பார்க்கும் பொழுது நிஜமான ஒரு சிங்கம் மாதிரியே இருக்கணும் அதை வந்து பார்க்குறவனுக்கு வந்து ஒரு துளி கூட வந்து ஒரு இதுதானா அப்படின்ற அளவுக்கு வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அந்த ஹாலிவுட்டில் இருக்கிற கிராஃபிக்ஸ் தொழில்நுட்ப கலைஞர்கள்லாம் இங்கே வரவழைக்க போகிறாங்க அதுக்கான வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக இவ்வளோ செலவு பண்ணாங்க அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு செலவே கிடையாது நீங்கள் இப்போ ஹாலிவுட்னு சொல்லும் பொழுது இந்த போஸ்டர் வந்தது இல்லையா சார் அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் அதை எப்படி பார்க்குறீங்க யூஸ்வலாக வர போஸ்டர்ஸ்க்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருந்த மாதிரி இருந்தது நிச்சயமாக அதுதான் நான் முன்னதிலே சொன்ன பாருங்கள் வந்து வழக்கமாக வந்து விஜய் பொதுவாகவே கமர்ஷியல் ஹீரோக்களுடைய போஸ்டர் பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது அது முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி அதை ஒட்டி ரெடி பண்ணுவாங்க இப்போ கம்ப்யூட்டர் வராத முன்னுக்கு வந்து அப்போ வந்து போஸ்டர் டிசைனர்னு இருப்பாங்க டைட்டில் கார்டு எழுதுகிறவங்களாம் இருக்குவாங்க இப்போ அவங்களாம் யாருக்குறைய வேலையே இல்லாத இருக்காங்க அப்போ உட்காந்து கையிலேயே மேனுவலாக அதை பண்ணுவாங்க வந்து இப்போ ஒரு ரஜினி படம் அப்படின்னா மன்னன் அப்படின்னா மன்னன் படத்துக்கான போஸ்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா டைட்டில் மன்னன் இருக்கும் அப்பயே வந்து பிவாஸ் பிரமாதமாக பண்ணியிருப்பார் ஒரு காக்கி சொக்கா போட்டுக்கிட்டு டூல்ஸ்லாம் இங்கே வச்சுக்கிட்டு ஒரு பேண்ட்டு போட்டுக்கிட்டு ஒரு ரஜினி அப்படி நிற்கிற மாதிரியான ஒரு விஷயம் என்னடா டைட்டில் மண்ணுன்னு இருக்குது ஆனால் இடுப்புலலாம் டூல்ஸாக இருக்குது அப்படின்னு இது எல்லாம் வந்து நோட் பண்ணக்கூடிய விஷயத்தை அப்பவே பண்ணிட்டாங்க ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்தலேருந்து டோட்டலாக வேறு மாதிரி பார்த்தீங்கன்னா நான் தான் சொன்ன மாதிரி ஒரு ஹாலிவுட் படத்தில் வர ஒரு போஸ்டர் மாதிரி அதை பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்து அதில் வந்து எந்த ஜிக்ஜாக்கும் பண்ணாமல் சொல்கிற மாதிரி நான் திரும்ப சொல்கிறதுன்னா ஒரு மொபைலில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோம்னா எப்படி இருக்கும் அது மாதிரி தான் இருந்தது அது ஆனால் அது லைட்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த மாதிரி இருந்தது ஆனால் எந்த அளவுக்கு ஷேர் பண்ணி வைரல் பண்ணிட்டாங்க சார் அந்த நிச்சயமாக வந்து ஆமாம் விஜய் ஃபேன்ஸ் வந்து ஒரு சின்ன ஒரு போஸ்ட் கிடச்சா போதும் அப்படியே திரை தீ பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு பாட்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க சார் சார் குறிப்பாக இப்போ நம்ம அந்த சிகரெட் குடிக்கிற காட்சி சொன்னோம் சார் அதுவே சர்ச்சையாச்சு ஆனால் பாடல் காட்சியில் முழுக்க சரக்கு கஞ்சா அப்படின்னு காமிச்சிருக்காங்க அதுலேயும் விஜய் சார் வந்து தம்ம வாயில் வச்சுக்கிட்டே டான்ஸ் ஆடுறாரு இது எந்த அளவுக்கு ஒரு கான்ட்ரவர்ஷியலாக மாற வாயில் கான்ட்ரவர்ஷியலாக மாறுறதுக்கு முன்னாடி வந்து விஜயெல்லாம் வந்து இதை தவிர்க்கணும் வந்து இன்றைக்கி வந்து அரசியல் களத்துக்குள்ளே வராரு அவர் மாணவர்கள் அவ்வளோ கொஞ்சுறாங்க அவ்வளோ இது பண்ணுறாங்க அவரை வந்து பின்பற்றுவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க இந்த 80 காலகட்டங்களில் ரஜினி வந்து இந்த சிகரெட்டு பீடியெல்லாம் குடிச்சு அதை வந்து அந்த காட்சிகளில் நடித்து அப்போது இளைஞர்கள் வந்து கண்ணாமண்ணான்னு குடிக்க ஆரம்பித்து அந்த சிகரெட்டு பீடியோட விளைவு என்னன்னு ஒரு 25 வருஷத்துக்கு அப்புறம் தான் தெரிய ஆரம்பிச்சு அது பெரும் விளைவுன்னு சொல்லி இன்றைக்கி வந்து அரசாங்கமே வந்து அது சிகரெட் பீடியை வந்து தடுக்கலை அவங்க ஆனாலும் அதுக்கு எதிராக வந்து பெரிய ஒரு போராட்டமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதற்கு எதிராக வந்து பெரிய பிரச்சாரமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் வந்து அப்படியே மலேசியா சிங்கப்பூர்லாம் பார்த்தீங்கன்னா அங்கேயும் சிகரெட் விற்கிறாங்க நீங்கள் இந்த சிகரெட் அட்டையை அந்த மேல் அட்டை இருக்குல்ல அதை வாங்கி பார்த்தா அதை வச்சுருவாங்களாம் அந்த அளவுக்கு அதில் பிரிண்ட் பண்ணி இருக்கிற வந்து அந்த கொடூரமான என்னென்ன விளைவுகள் இருக்குது இந்த படம் போடுறதுக்கு முன்னாடி புகையிலாம் ஏற்படக்கூடிய பாதிப்பு இதெல்லாம் போடுறாங்க இல்லைங்களா முகேஷ் புகை ஆமாம் ஆமாம் இது என்னது புட்கா கேணி அப்படின்னு ஏதோ சொல்லிக்கிட்டே இருப்பானுங்க இதில் அந்த குறிப்பாக அந்த மலேசியா சிங்கப்பூர் தெற்காசிய நாடுகளில் வந்து அந்த அட்டையை வாங்கி திரும்பி கொடுத்துட்டு வந்தவங்க நம்ம ஆட்கள்லாம் இருக்காங்களா வந்து அந்த அளவுக்கு அதனுடைய பாதிப்பு கடுமையான பாதிப்பாக இருக்குன்னு மருத்துவர்கள் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு வராங்க
இது வருங்காலத்தில் விஜய் இதெல்லாம் தவிர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே சார். குறிப்பாக மற்ற நடிகர்கள் இதே மாதிரி காட்சிகள் நடிக்கிறாங்க கதைக்கு தேவைங்கும் போது. ஆனால் குறிப்பாக விஜய் நடிக்கும்போது இப்போ நம்மளே அந்த படம் வந்து லோகேஷோட படத்தில் எப்படியும் அந்த கஞ்சா போதைப் பொருட்களை மையப்படுத்த எடுக்க போகிறது, அதன் காரணமாக இதை வச்சிருக்கலாம்னு தவிர்க்கலாம். ஆனால் குறிப்பாக விஜய் பண்ணும்போது மட்டும் இது கான்ட்ரோவர்ஷியலாக மாறக்கான காரணம் என்ன சார்? என்னென்னா ஒரு 15 நிமிஷத்தில் 1 மில்லியன் பேர் வந்து ஒரு சாங்கை பார்க்குறாங்கன்னா அப்போ எவ்வளோ ஃபேன்ஸ் பின்பற்றுறாங்க, எவ்வளோ ஃபேன்ஸ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவரே தம் அடிக்கிறார், நாம் வாயில் வச்சு பார்த்தா என்ன அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு தோணிடும். வந்து அதுதான் காரணம். வந்து அதுக்கு தான் வந்து முன்னுதாரணமாக இருக்க வேணாம் அப்படின்னு தான் கேட்டுக்கிறாங்க. வந்து அனிருத்தெல்லாம் இடையில வந்துட்டு போனாரே சார், என்ன காரணம்? கண்டிப்பாக வந்து அனிருத் அப்புறம் வந்து அசல் கோளாறு 2 பேருடைய அந்த மேஜிக் வந்து இந்த சூப்பராக இருக்குது. வந்து குறிப்பாக அனிருத் இன்றைக்கி வந்து மோஸ்ட் வாண்டட் மியூசிக் டைரக்டர், அது எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. இந்த ஒரு பாடலே வந்து அதற்கு ஒரு சாட்சி. அதை தாண்டி வந்து பிஜிஎம்லாம் இருக்குது. அந்த பிஜிஎம்லாம் என்ன தெருக்கி விட போகிறாருன்னு தெரியல. பேட்ட படத்துக்குலாம் ஒரு பிஜிஎம் அடித்தார். அந்த படம் முடிஞ்சு வெளியே வர வரைக்கும் டக்கு அடிக்கிற அந்த பிஜிஎம் வந்து நம்ம மனசில் கேட்டுக்கிட்டே இருந்தது. விஜய் படம்னு சொல்லவே தேவையில்லை. லியோவுடைய எதிர்பார்ப்பு, லியோ வந்து கொண்டு வர அந்த பிஸ்னஸ், அதை தாண்டி வந்து அது மேலே உள்ள அந்த கொண்டாடக்கூடிய ஓவர்சீஸில் அதுக்குள்ள எதிர்பார்ப்பு, வரவேற்பு, இது எல்லாம் மனசில் வச்சு அனிருத் இறங்கி ஒரு சம்பவம் பண்ணியிருப்பான்னு தோணுது. ஓகே சார். மியூசிக்கை தாண்டி அனிருத் ஒருவேளை அந்த சீனில் உள்ளே வந்துட்டு போகிற மாதிரி, ஏன்னா மாஸ்டர் திரைப்படத்தில் முடியும் பொழுது லோகேஷ் கனகராஜ் வந்து அந்த சிறையில் இருக்க மாதிரி காமிப்பாங்க. ஆல்ரெடி லோகேஷ் கனகராஜுக்கு நடிக்கவும் ஆஃபர் வந்திருக்கு, ஹீரோவாக நடிக்க போகிற சொன்னாங்க. ஒருவேளை அந்த சஸ்பென்ஸ் கேரக்டர்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா சார், அது ஏன் லோகேஷ் கனகராஜா இருக்கக்கூடாது? மேபி இருக்கலாம். வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து சும்மா வந்துட்டு போகிறது தானே. வந்து இது ஆக்சுவலாக வந்து இந்த டைரக்டர் இன்ட்ரோ கொடுக்குறது ஆரம்பித்து வச்சது விஜய் தான். வந்து ஒரு சாங் ஆடிக்கிட்டே இருக்கும்போது வந்து டான்ஸ் மாஸ்டர் வருவாங்க, அவங்க ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு போவாங்க. அப்புறம் டைரக்டர்லாம் வந்து ஒரு காட்சியில் வந்துட்டு போவாங்க. விஜய் தான் தொடங்கி வச்சது. மேபி அந்த மாதிரியான ஒரு சஸ்பென்ஸ் காட்சி. ஏன் இந்த கேட்டால் நம்ம ஆல்ரெடி இந்த மாஸ்டர் படத்துடைய அந்த ஜேடியோடைய ஃபோட்டோலாம் இங்கே இந்த பாட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்களா சார்? மாஸ்டரில் தானே கடைசியாக வந்து அந்த இவர் வருவார், லோகேஷ் கனகராஜ் வீடியோ வாயில் வச்சுக்கிட்டு வந்து. ஆமாம், இப்போ இந்த பாட்டில் வந்து குறுக்க வந்துட்டு போயிருக்காரு. அது சும்மா ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டோட இதாக இருக்கலாம். ஆனால் ஒருவேளை இவர் அது உள்ளே வர வாய்ப்பு இருக்கா? இருக்கலாம் மேபி. ஏன்னா வந்து விஜயை கூட சொல்லி நீ வந்து நடி தம்பி ஒரு சீனில் வந்து தலையை காட்டுப்போன்னு சொல்லியிருக்கலாம். ஏன்னா எப்படி வந்து லோகேஷ்க்குமான ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அதனால தான் நீங்கள் சொல்கிற மாதிரி அவரே வந்து ஒரு கதையின் நாயகனாக ஒரு படத்தில் அவரும் அனிருத்தும் சேர்ந்து நடிக்க போகிறாங்க. 10 கோடி ரூபாய் சம்பளம்லாம் பேசியிருக்காங்க. ஒரு ஹீரோக்காக 10 கோடி? ஆமாம், 10 கோடி. அதுக்கான ஒதுக்கியாக கூட இந்த படம் அவருக்கு இருக்கலாம். ஆமாம். ஓகே சார். இப்படியே சொல்லிட்டு இருக்கோம். ஒருவேளை தலைவரை வச்சு ரஜினி படம் பண்ண போகிறாரில்ல, அது கடைசி திரைப்படங்கிறாங்க. ஒருவேளை அதையும் கொண்டு வந்து எல்சியில் சேர்த்துருவாங்களா? இல்லை, அது வந்து எனக்கு நிச்சயமாக வந்து அதை ரஜினி விரும்ப மாட்டார். அது அவருக்கான படமாக தான் இருக்கணும் அப்படின்னு அவர் விரும்புவார். ஏன்னா ரஜினி நினச்சிருந்தா இன்றைக்கி வந்து பாட்ஷாவே அண்ணாமலையோ வந்து பார்ட் 2 எடுத்துருக்கலாம். ஆனால் பார்ட் 2ன்ற வேலையே வேணாம், அது ஒரு மாஸ்டர் பீஸ், அது இருந்து மாட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் அதுமாதிரி ரஜினிக்கான படமாக அது இருக்கட்டும் அப்படின்னு தான் அவர் விரும்புவார். அவர் ஒருவேளை சார் விஜயும் அப்படி தான் மாஸ்டர் படத்தை விட்டுட்டார். ஆனால் விக்ரம் படத்துடைய வெற்றியை பார்த்துட்டு நம்மளையும் ஏன் யூனிவர்ஸில் சேரக்கூடாதுன்னு ஒரு லியோ படம் உருவாகுது. ஒருவேளை லியோவோட வெற்றியை பார்த்துட்டு ரஜினி மனசு மாதிரி நானும் அந்த யூனிவர்ஸ்குள்ளே வரேன்னு ஒரு என்ட்ரி கொடுப்பாரா? மேபி சினிமாவில் எது வேணாலும் நடக்கலாம். நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து என்ன வேணாலும் மாறலாம். வந்து அரசியலை தாண்டி சினிமாவில் தான் அதிகமாக என்ன வேணாலும் மாறலாம். அப்படி ஒரு வாய்ப்பும் நடந்தாலும் நடக்கலாம். ஆமாம், யார் கண்டாங்க? ஆமாம், அது ஒட்டுமொத்த தமிழ் சினிமா அப்படி இந்தியன் சினிமாவே சேர்த்து பார்த்துட முடியாதான ஒரு ஏக்கம் சார். அதுக்காக அந்த கேள்வி. இவ்வளோ நேரம் இவ்வளோ விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்பவே நன்றிகள் சார். வணக்கம்.